அவர் அனாதை ஆசிரமத்தில் வளருக்கு அவங்க அப்பா அம்மா காரணமாக இருக்கலாம். ஆனால் அவங்களோட சூழ்நிலை என்னவா வேணா இருக்கலாம்ல. எதுவும் முழுசாக தெரியாமல் நம்ம யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது. என்னங்க மாப்பிள்ள அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க ஆண்டி, கொஞ்சம் வேலை இருக்கு அதான். துரைக்கு ரொம்ப தான் பெரிய வேலை. என்ன எங்கே வச்சு எப்போ எப்படி கொள்ளலான்னு பிளான் பண்ணுவான். ரேகா, அவர் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு காஃபியாவது போட்டு கொடுத்தியா, இல்லை சாப்பிடதான் ஏதாவது செஞ்சு கொடுத்தியா? ஐயோ மம்மி, இவனுக்கெல்லாம் ஏன் கையால் ஆக்கி போகணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ரேகா, போய் 2 தோசையாவது ஊற்றிட்டு வந்து கொடுப்போம். இவன் கிட்ட கேட்டுக்க, அது ஒன்று தான் கேடு. போய் ரோடு போடுறாங்களே தாரு, அதை கொண்டு வா, அதில் ஊற்றி தரேன் இவனுக்கு. ரேகா, அம்மா சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்க? மம்மி அது வந்து பரவாயில்ல விடுங்க ஆண்டி, லைஃப் லாங் நீ அப்புறம் ரேகா கையால தானே சாப்பிடணும். உனக்கு அந்த நினைப்பெல்லாம் வேற இருக்கா? அதுக்குன்னு இல்லைங்க மாப்பிள்ள,